ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொடைக்கானலை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் நைட் அன்னைக்கு தான் நமக்கு இந்த கேம்ப் ஃபயர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த ஒகேஷன் பார்த்திங்கன்னா. ஆனால் என்ன ஒன்று, எங்களுக்கு பாட்டு வந்து ஸ்பீக்கர் எல்லாம் அங்கே இல்லாமல் போயிடுச்சு. அது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. அதனால் நம்ம வந்து மொபைல் வச்சு தான் நாங்களும் பாடிக்கிட்டு அதுக்கப்புறம் பசங்களையும் ஆட வச்சுட்டு இருந்தோம். என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட டாட்டர் தான் இப்போ ஆடிட்டு இருக்காங்க பாருங்கள். அந்த தியாவும் நம்ம பாப்பாவும் தியா தான். 2 பேரும் வேறு லெவலாக ஆடினாங்க. டான்ஸு ரொம்பவே என்டர்டெயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு சாங் பாடியிருந்தேன். இந்த தியா பாப்பாவுடைய அக்கா மிர்னான்னு சொல்லிட்டு அவளுமே ஒரு சாங் ரொம்ப ரொம்ப சூப்பராக பாடிட்டு இருந்தா. அவள் வந்து கிளாசிக்கல் கற்றுட்டு இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக பாடியிருந்தா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு டின்னரும் முடிச்சுட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு காலையில் ஒரு டீயை குடிச்சிட்டு கொடைக்கானலை விட்டு இறங்க ஆரம்பித்தோங்க. ஐயோயோ செம்ம ஃபீலு, வேறு லெவல் சில்னஸ்ஸு. எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முருகரை பார்க்கறதுக்கு தான் பழனிக்கு கிளம்பிட்டோம். நிஜமாக சொல்கிறேன், பிளான் பண்ணது ஒரு இடம், நம்ம போனது இன்னொரு இடம்ன்ற மாதிரி. எதுக்கு இங்கே வந்தோம், எதுக்காக பழனிக்கு போனோன்னு சத்தியமாக இப்போ வரைக்கும் எனக்கு புரியலைங்க. அது ஒரு புதிராக தான் இருக்குது. அப்படியே நாங்கள் மலைகளின் இளவரசிக்கு ஒரு பாயை சொல்லிவிட்டு நீட்டாக நாங்கள் வந்துட்டு கீழே இறங்கி வந்துக்கிட்டே இருந்தோம். வர வழியில் வந்துட்டு நல்லா அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. பேஷன் ஃப்ரூட்டு, மங்குஸ்தான், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி போட்டுக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கெல்லாம் வந்து பழங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் எனக்கு என்னமோ தெரிஞ்சுது. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்துட்டு மலை கோயிலுக்கு, அதாவது பழனி மலை ஏறுறதுக்கான அடிவாரத்துக்கிட்ட வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரான தரிசனம், வேறு லெவலாக இருந்துச்சு. நாங்கள் கிட்ட போக போக அந்த நம்ம நடந்து நின்றுட்டு போன அந்த வழியே தெரியாத அளவுக்கு அவ்வளோ கிட்ட தரிசனம் எங்களுக்கு கிடச்சிது. நம்ம போகும்போது ஐயனுக்கு ராஜ அலங்காரம் தான் செஞ்சுருந்தாங்க. ஆனால் பாருங்கள், நான் என்ன வேண்டுறதுன்றதையே மறந்துட்டேன். அவரை பார்த்த உடனே மெய் மறந்து எப்படி இருந்தாருன்றது கூட என் மைண்டில் நிற்கலை. அந்தளவுக்கு ஒரு தரிசனம். கொடிமரத்துக்கிட்ட 2 ஃபோட்டோலாம் வாங்கி வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு அங்கேயே தீபாரதனெல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு நாங்கள் நேராக பழனி ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். சில பயணங்கள் நம்ம எதுக்கு நடக்குது நம்ம லைஃப்லனே நம்மளுக்கு தெரியாது. ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு ஜாலியாக இருக்கிறதுக்காக ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. டக்குன்னு பழனிக்கு வந்த உடனே அந்த முருகர் முகத்தை பார்த்த உடனே உன்னை பார்க்க தான் நாங்கள் வந்து 3 ட்ரிப்பெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வந்தோமா அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்தது. எனிவே லைஃப்பில் அடுத்தது என்ன நடக்குதுன்றதே அன்பிரடிக்டபிள். அந்த மாதிரி தாங்க இந்த பயணமும் எங்களுக்கு.